இதெல்லாம் யார் பண்றா? கிஷோர நம்பவா வேண்டாமா? ஒரு இதெல்லாம் அவன் தான் பண்றானா? மாமா என்ன ஆதிரா? ஆதிராவா? என்னமான்னு கேப்பீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, ஒரு சிந்தனையில இருந்துட்டேன். என்னம்மா? உங்க போனை கொஞ்சம் தாங்க, நான் ஆனந்திக்கு போன் அடிக்கணும். ஆனந்தியா? அவ வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா? அவ அந்த வீட்டுக்கு போயிட்டா. பாலை ஊத்திட்டு வர சொல்லணும். ஏகப்பட்ட வேலை கிடக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு பாலை காய்ச்சி கொடுக்கணும். அதான் பால் வேற தீந்துட்டு அவளை எடுத்துட்டு வர சொல்லணும். போனை கொடுங்க மாமா. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது. என்ன அர்ஜென்ட் மாமா? கொடுங்க. இல்ல, முக்கியமான போன்லாம் வரும், அதுக்கு தான் வச்சிருக்கேன். ஐயோ மாமா, கொடுங்க மாமா. 5 நிமிஷம் ஆகுமா? பேசிட்டு தாரேன். சரி, சீக்கிரம் பேசிட்டு கொடு. ஹலோ ஹலோ ஆனந்தி, நான் பேசுறது கேக்கா? அதுல பால் ஊத்திட்டு இருப்பல, அதை எடுத்துட்டு வா. கேட்க மாட்டேங்குதா? ஆனந்தி, நான் பேசுறது கேக்குதா? அந்த தூக்குவல்ல பால் இருக்கும், பால். ஐயோ, கேட்க மாட்டேங்குது. இரு, நான் மொட்டை மாடிக்கு வரேன். ஆதிரா, போன் வேணும். ஆதிரா, உன் போன் எங்க போட்ட? ஓ, இரு, நான் மொட்டை மாடிக்கு வரேன். டேய், எனக்கு வரும் கோவத்துக்கு அவளுக்கு ஏதாவது பண்ணணும் போல இருக்குடா. வாழும் போது என்ன சந்தோஷமா வாழ விடல, போய் தொலைஞ்சதுக்கு அப்புறமா ஒரேடியா போய் தொலைஞ்சுக்கலான்னு பாரு. நம்ம வீட்டு பக்கத்துலயே விட்டா, அதான் அடிச்சு துரத்துக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டோமே. எனக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காடா. ஊர்ல கண்டவங்க கூட தான் ஜாயின் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பெரிய அவமானமா இருக்கு. அதான்டா நானும் கேட்க நினைச்சேன். அது ஏன் அப்படி பேசுறாங்க? அப்படி இருந்திருப்பா, அதான் பேசுறாங்க. நெருப்பு இல்லாம எப்படிதான் புகையும்? இப்ப நானே நல்ல ஃப்ரீயா இருக்கா, அதான் கண்ட மாதிரி இருக்காளே என்னமோ. இருக்கடா, இவளுக்கு ஏதாவது பண்ண எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப பாரு, ராணியும் கல்யாணம் பண்ண முடியாம பெரிய தலைவலியா இருக்கு. என் அசிங்கப்படுத்திட்டு இருக்காடா. சரிடா, அதான் அவளை அடிச்சு தொட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோமே. இன்னைக்கு வேலை கச்சிதமா முடிஞ்சிடும், கவலைப்படாம இரு. முடிச்சிடும்டா, கட்டாயம் முடிச்சிடும்டா. முடிஞ்சிடும்டா, கவலைப்படாத. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு பாத்துக்க. என்ன? அவ படிக்கிறாண்டா போறா, அந்த பொம்பளை வம்புலுக்காளுவல, அவளை எதுக்கு வலிய வலிய போய் வம்புலுக்காளுவ? நீ எது சொன்னியா? ஆமா, எனக்கு இப்ப அதான் வேலை பாரு. அப்படின்னா அவளுக்கு என்னடா நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை? டே, நம்ம குடும்பத்து மேல அக்கறை இல்ல, அவளை புருஷன் எங்க அவளை விட்டு போயிருவானு பயம். என்னடா சொல்ற? ஊர்ல மட்டும்லாம் இப்ப இவ்வளவுதான் பாக்கலாம். அதான் தான் புருஷன் எங்க இவ பின்னாடி போயிருவாளோன்னு தான் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஊர்ல மட்டும் அவ்வளவுதான் பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நீ இப்படிலாம் இருக்க? எல்லாம் கொதிச்சு போயிருக்கடா. அவளெல்லாம் கண்டு தண்டமாக்கணும்டா. சரியா சொன்னடா. எனக்கு வர கோபத்துக்கு அதான் அந்த டாக்டர் வேணும்னு போனாலே போய் தொலைய வேண்டியதானே. சனியை ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான்டா. அதான் எனக்கும் புரியல பாத்துக்க. சனியனை போக விடாம கூட வச்சிருக்காங்க. இப்ப ஏன் மானதாண்டா சேர்ந்து போகுது. பெரிய அவமானமா இருக்குடா. சரிடா சரிடா, அதான் இன்னைக்கு அடிச்சு தொடுறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோமே. பொறுமையா இரு. சும்மாதான் கேட்கேன் தேன்மொழி, உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு காலம் படிக்க முடியுது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மாமியாரும் அப்படிதான் சொல்லுவா, அவளுக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்குமா. சிலவங்களுக்கு புக்கு படிச்சா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படிதான். டாக்டருக்கு படிக்கணுங்கிறது என் கனவு, அதான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். வெறும் டாக்டர் மட்டும் இல்ல, அதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும், அதுல ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கறதா என் ஏமே. டாக்டரோட சில ஸ்பெஷல் கோர்ஸும் நான் படிச்சிட்டு இருக்கேன். அது உன்னை பார்த்தாலே தெரியுது, தூங்காம ராப்பகல உட்கார்ந்து படிக்கிய. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது படிச்சு முடிச்சிடணும். உனக்கு இருக்க வரைக்கும் நீ படிச்சு முடிச்சிடாமா? அப்ப நீ படிச்சு முடிச்சு பெரிய ஹாஸ்பிடல் கட்டுவியோ? ஆமாட்ட, நான் படிச்சு முடிச்சு பெரிய டாக்டர் ஆகி பெரிய ஹாஸ்பிடல் கட்டுவேன். நீங்க தான் பில் எல்லாம் போடணும். ஓகே? நிஜமாவா? ஆமா, எனக்கு அசிஸ்டன்ட் நீங்க தான். நிஜமாவா? நிஜமாதான். எனக்கு டாக்டர் ஆகட்டாலும் பரவாயில்ல, டாக்டர் வேலை பார்த்தாலும் போதும். நீங்க பாருங்க, நான் டாக்டர் ஆகும்போது நீங்க என் கூடயே தான் இருப்பீங்க. உங்களை என் கூடயே தான் நான் வச்சிருப்பேன். சரி, வச்சுக்கேனா? சரிங்க. ஓய், கோதவ தரங்கடி. என்னத்த சத்தம்? ஐ, தரங்கடி. தரக்கல. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தா உசுர மிஞ்சது. தரங்கடி. தரக்கல. யாரு? கொடி தாண்டி புதைச்சவ. கதை தரங்கடி. ஓய், தரங்கடி. அவளை உள்ள தாப்பு போட்டுக்காங்க. அவங்களை சுத்தி வலிக்கல. டேய், நீ வச்சு கொடுத்துங்கடா. பயமா இருக்குது. பொழுது வீட்டுல தான் இரு, நான் போனை போட்டு கூப்பிடுறேன். ஐயோ, போன் போக மாட்டேங்குதே. எனக்கு பயமா இருக்கு. தீ வச்சு விட்டுட்டாங்க. அது எனக்கு பயமா இருக்குது. பயப்படாத. இரு, நான் மறுபடியும் கால் பண்ணி பார்க்க. ஏய், தரங்கடா. டேய், இன்னும் பெட்ரோல ஊத்தி விடுங்கடா. ஓய், டேய், அங்க தட்டுங்கடா. ஓய், தரக்க
எடுத்து பாக்க. ஐயோ ரிங் போது எடுக்க மாட்டேன் கண்ணுல ஒருத்தனும். ஐயோ ஐயோ என்ன பண்ணது தெரியலையே. தத்தி புடிச்சு வருது த. எனக்கு பயம் இருக்கு த. அத நான் படிக்கணும் த. நான் சாக கூடாது த. அத்தனை சாக விரும்பலத்த. அழுவாத, இங்க பாரு. அவனை டாக்கெட் நீ மட்டும்தான். ஒன்னதான் ஏதாவது பண்ண நினைப்பானுங்க. நான் வெளியில போறேன். அத்த வேண்டாத்த, உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க த. வேண்டாத்த, போ வேண்டாத்த. பரவாயில்ல, நான் வாழ்ந்து முடிஞ்சவதான். இங்க பாரு, நீ வாழணும், நீ படிக்கணும். இரு, நான் வெளியில போறேன். இங்க பாரு, இங்க போன் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் வெளியில போறேன். சத்தியமா என்ன கொல்ல மாட்டானுவ. அப்படியே என்ன கொல்ல பார்த்தாலும் எப்படி தப்பிச்சு போய் பொண்ணு தரக்கிட்ட விஷயம் சொன்னு எனக்கு தெரியும். அவன் வந்து நிச்சயமா உன்னை காப்பாத்திடுவான். நிச்சயமா அவன் உன்னை காப்பாத்துவான். நான் வெளியில போறேன். நீ இதை விட்டு எங்க போயிடாத. இங்க பாரு, 3 ரூம் தாண்டி தான் இந்த ரூமுக்குள்ள வரணும். அதுக்குள்ள தீ பத்திக்காது. நான் அதுக்குள்ள பொண்ணு தெரியோட வரேன். நீ கவலைப்படாம இரு. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இப்பவே பொண்ணு தெரிய கூட்டிட்டு வரேன். அத்தை நீங்க எப்படிதான் போவீங்க? என்ன பத்தி கவலைப்படாத. நான் போயிட்டு வரேன். என்ன கொல்லுவானுங்க? நான் உசுரை பிடிச்சிக்கிட்டா போயாது. நான் பொண்ணு தெரிய கூட்டிட்டு வரேன். நீ இந்த ரூம் விட்டு மட்டும் போயிடாத. சரியா? ரூம் விட்டு மட்டும் போயிடாத. நான் பொண்ணு வரேன். அத்தை சீக்கிரம் வந்துருவீங்களா? அத்தை சீக்கிரம் வந்துருவீங்களா? என்ன நம்பு, சத்தியமா நான் பொண்ணு தேட வருவேன். சும்மாவே விடக்கூடாதா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. விடு மாப்ள, டென்ஷன் பண்ணாத, பாத்துக்கலாம். டேனியல்ட்ட சொல்லிருக்கலாம். என்னடா போட்ட பிளான் என்னச்சு? டேய் எதுவும் நீங்க பண்ணல. இன்னும் 5 நிமிஷத்துல ஆட்கள் வரும்டா. டேய் நம்ம இதெல்லாம் பண்றோன்னு பொண்ணு தரேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? டேய் அத்தனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். யார்ட்ட சொன்னா? தெரியல. நம்ம இதெல்லாம் பண்றோன்னு பொண்ணு தரேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பயங்கரமா கத்திருக்காங்க. செம்பலி அக்கா இப்பதான் என்ன சத்தம் போட்டுட்டு போறாங்க. மானம் கண்ணியமா அன்னைக்கு அம்மா வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. அம்மாக்குமா? டேய் இதோட இந்த பிளான குழி தோண்டி புதைச்சிருங்க. டேய் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுவாங்கடா. என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ போட்ட பிளான க்ளோஸ் பண்ணுங்க. விக்கண்ண வேற கடுத்த கோத்துல இருக்காங்க. விக்க தனக்குமா? பொண்ணுத்திர அண்ணன் விக்கண்ணனுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவனுக்கு ஏதோ வேண்டதால பார்க்க போறானுங்க, ஏதாவது பண்ணுன்னு. இப்பதான் தரன் வேற சொன்னான். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நான் இதை பண்ணணும். இதை தெச பக்கம் கூட நம்ம வர முடியாது. வீட்டுல கூட நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க. முதல்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. போன பணம் போட்டோம். அடையலுக்கு தானே கொடுத்த பணம் கொடுத்ததாவே இருக்கட்டும். இந்த பாரு அதை உடனே கேன்சல் பண்ணுங்க. சரி நான் போனை போட்டு சொல்லிடுறேன். டேய் கிஷோர் என் போனை கொடு. வா போன் எங்க என்கிட்ட இருக்கு. போய் விளையாடாத. நீ கேட்டா ராணி வாங்கிட்டு போனா. என் போனே அவதான் வாங்கிட்டு போனா. நீ எதுக்கு கொடுத்த? ஆனந்தி போன் இல்லையா, விக்கிக்கு போன் அடிக்கணுமா, அதனால கேட்டுட்டு இருக்கா, அதான் கொடுத்தேன். என் போனையும் அதுக்கு தானே கேட்டாங்க. டேய் என் போன் உங்ககிட்ட இருக்கு, மறந்துடாதீங்க. என்ன விளையாடுறியா? உன் போன் என்கிட்ட இல்ல. டேய் செம்பலி அக்கா வாங்கிட்டு போனாங்களே. செம்பலி அக்கா தான் கொடுத்தியா? நீ தானடா கேட்டேன்னு செம்பலி அக்கா வாங்கிட்டு போனாங்க. நீ கொடுத்தது யார்கிட்ட கொடுத்த? யாழிட்ட, என் பொண்டாட்டி கிட்ட. செம்பலி அக்கா கேட்டு விட்டாங்கன்னு வாங்கிட்டு போனா. ஆனா நீ கேட்டேன்னு சொன்னா. என்னடா போனுக்கு ஒரு போனையும் காணா? சரி விடு, வீட்டுல தான் இருக்கும், போய் எடுத்துக்கலாம். சரி டேய் வீட்டுல எதுவும் சாட்சிங்க எதுவும் போட்டிருப்பாங்களா இருக்கும், இருக்கட்டும். சரிடா. ஓய் கொதத்திறக்க போறியா இல்லையா? கொன்னுருவா. கொதத்திரடே. என்ன விட்டுருங்க. கத்துன கொன்னுருவா. கொதத்திரடி. கொதத்திரடி. இல்ல தரக்க மாட்டேன். நெருப்பு கிட்ட வந்துட்டு இருக்க.
நான் காப்பாத்தி வாழ வைக்க வேண்டிய பொண்ணு அவசருக்கு அவசரா காதலிச்சவ என்கிட்டயே உயிர் பிச்சை கேட்டு மன்றாடிக்கிட்டு நிக்கா. இந்த கொடுமைலாம் நான் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. ஓய் கதை தரடி. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சரி அமைதியா இரு. நான் இங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? சீக்கிரமா. சரி சீக்கிரமா. தெரியல. போ. இனி தப்பிக்கணும்ல. போ. எக்கந்து கொண்டோ என் கையை மட்டும் விட்டுறாத. நீங்க என் கையை விட்டுற மாட்டீங்கல்ல, என் கையை விட்டுற மாட்டீங்கல்ல. விட மாட்டேன், விட மாட்டேன். காப்பாத்து. வா காப்பாத்து. நெருப்பு வந்துட்டு நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். வா வா. டேய் அவ தப்பிச்சுட்டாடா. டேய் அந்த சைடு புடிங்கடா. டேய் அந்த அவங்க போறாங்கடா. டேய் பின்ன சைடு தப்பிச்சு போறாங்கடா. புடிங்கடா. நல்ல நேரம் வந்து சொன்னேன். இல்லனா என்னத்துக்குடா இருக்கோ? அவளை போட்டு தள்ளிருப்பானுங்க. வேற என்ன நடந்திருக்கும்? நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆமா இவன் மட்டும் நிம்மதியா ராணிய கிளம்பிட்டு சந்தோஷமா வந்திருப்பான். டேய் ஒண்ணுத்துல எனக்கு தட்டு தெரிஞ்சது. நிம்மதியா இல்ல, உயிரோட கூட இருக்க முடியாது. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். கோமா வருது எனக்கு. அந்த அண்ணனால்தான் நீ மோனே கொஞ்சமாவது நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க. அதனால்தான் அமைதியா இருக்க. இருந்தாலும் மாப்பிள்ள ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான்டா. அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். நீ வாய வச்சுட்டு சும்மா இரண்டா. இங்க பாரு, வேற ஏதாவது பண்ணி அவளை இந்த ஊரை விட்டு போக வைக்கலாம். அதுக்கு போட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம். எப்படி சொன்னாலும் அந்த ஊரை விட்டு போக மாட்டாடா. அதெல்லாம் சொல்லவங்க சொன்னா ஊரை விட்டு போயிருவா. அவ இந்த ஊரை விட்டு போனதாண்டா எனக்கு நிம்மதி. இன்னும் டாக்டருக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு 1 வருஷம் தாண்டா இருக்கான். அவ பாட்டுக்கு எங்க டெல்லிக்கு எங்கயோ போறாளாம். போயிருவா, விடுறா. மீனாக்கா என்ன நீ ஏன் எழுதிட்டு வரீங்க? என்ன மீனாக்கா? எக்கோ என்னாச்சுது? போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்களாடா? வழி விடுங்கடா, நான் பணத்தை கூப்பிட போறேன். போன் எங்ககிட்ட இல்ல. நீ போன் இல்லையா? போன் இல்லாம என்ன பண்ணியா? என்னாச்சுது? எதுக்கு அழுது போறீங்க? எக்கா என்ன? டேய் யாருனே தெரியலடா. தேன்மொழியை கொல்லதுக்கு ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்கடா. வீட்ல தீயாச்சி கொளுத்தி விட்டுட்டானுங்கடா. என்னக்கா சொல்றீங்க? என்ன நீ சொல்றீங்க? டேய் அந்த பிள்ளை பாவம் பயத்துல கத்தி கதறுது. டேய் தீயாச்சி விட்டுட்டானுங்கடா. அந்த பிள்ளையை காப்பாத்துறடா. டேய் வாங்கடா, நான் பொண்ணுத்திலே கூட்டிட்டு வரேன். போய் காப்பாத்துங்கடா. உங்களுக்குலாம் மாத்தி மாத்தி போன் அடிச்சேன்டா, எவனுமே எடுக்கல. ஏதோ ஒண்ணு குழப்பமா இருக்க. நான் போய் பொண்ணுத்திலே கூட்டிட்டு வரேன். நாங்க இப்பவுமே போறோம். டேய் சீக்கிரம் போய் காப்பாத்துங்கடா. அந்த பிள்ளை பாவம்டா, கத்து கதறுதுடா பயத்துல. நான் பொண்ணுத்திலே கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு மனசாட்சி இல்ல? அத சொல்லலடா. நான் எப்படி பாட்டு முகத்துல முடிப்பேன்? இந்த குடும்பத்தாளுக்கு முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? உனக்கு என்ன இருக்கா? இப்பதான் உன் முன்னாடி போனை போட்டு வேண்டான்னு சொன்னான். அவன் வந்து கூட பரவாயில்ல, வரவே இல்ல. அதுக்குள்ள போனை போட்டு போக சொல்லியாச்சு. நீ என்ன எப்படி பேசுற? நான் நம்ப மாட்டேன்டா. உங்களை நான் நம்ப மாட்டேன். கொலகார பாவிகளா. நாங்க அப்படியே சொன்னாலும் மிரட்டதுக்கு மட்டும்தான், கொல்லதுக்கு இல்ல. சும்மா இரு, வார்த்தையை விடாத. அந்த அளவுக்கு எனக்கு துணிச்சல் கிடையாது. சும்மா மிரட்டதுக்கு மட்டும்தான், சும்மா பேருக்கு சொன்னோம். உனக்கு நல்லா தெரியும். நீ சேர்ந்து அட்வான்ஸ் கொடுக்க வந்த. எப்படி பேசுற? அப்ப யாருடா? அப்ப யாரு அவளுக்கு எதிரி? பேச்சு கொண்டு விட்டுருக்கானுங்க. அதான்டா உங்ககிட்ட சகாசம் வச்சதெல்லாம் எனக்கு தேவைதான். வார்த்தை விடாத. நான் ஒண்ணும் கொலகார இல்ல. அப்படி ஒரு அம்மாவுக்கு நான் பிறக்கல. அவ இந்த ஊர்ல இருக்கிற எனக்கு பிடிக்கிறதா, அதுக்காக நான் அவளை சத்தம் மட்டும் வெளியில தான் அனுப்ப பார்த்தேன். மத்தபடி இந்த மாதிரி ஈர வேலை நான் பார்க்க மாட்டேன். இல்லடா, நான் ஒண்ணு நம்ப மாட்டேன். நீ ராணி கூட வாழறதுக்காக அந்த பிள்ளைய போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டேன். அப்படிதானே? கொன்னுருவேன். அவளை நான் டைவர்ஸ் பண்ணிருக்கேன். ஆனாலும் கொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாதே. என் புள்ளச்சி அம்மா கதை மறந்தாத. தொலைச்சு நடிக்காத. இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா பாவிகளா? இருங்க, நான் போட்டு தரேன். என்கிட்ட சொல்லிக் கொடுக்க சத்தியமா சொல்றேன்டா. எனக்கு அந்த துணிச்சல் கிடையாது. நீ வார்த்தையை விடாத. இதெல்லாம் தாங்க சத்தியம் எனக்கும் இல்ல. சரி, நம்ம அப்புறமா சண்டை போட்டுக்கலாம். முதவா அங்க போய் காப்பாத்தலாம். அடியால நீங்க தான் செட் பண்ணுவீங்க, காப்பாத்துறதுக்கு நீங்க தான் போவீங்களா? ஒரு மண்ணு வேண்டாண்டா, நானே போறேன். என்னடா இப்படி சொல்லிட்டு போறேன்? நாம எப்படி பண்ண போறோம்? ஐயோ, டேய் போனை யார்டா வாங்கினா? டேய் ராணி தாண்டா வாங்கிட்டு போனா. ராணி இதுக்கடா வாங்கணும். டேய் முதல்ல காப்பாத்தலாம்.
மத்தெல்லாம் பேசிக்கலாம். அத்தை, எதுக்கு அழுகிட்டு வரீங்க? தேன்மொழிக்கு பிரச்சனை. ஆமா, பொண்ணு தரேங்க. இங்கதானே இருந்தா அழகானா? சொல்ல ஆதிரா. அம்மா, அவன் போன் எங்க? போன் அடிச்சாலும் அவன் எடுக்கல. ஐயோ, போன் என்கிட்ட இருக்குதா? அவனே யார்கிட்ட போனை கொடுக்க மாட்டானே. சரி, அப்படியே போன் அடிச்சல எடுக்க மாட்டியா? ஐயோ, நான் பார்க்கலையே. நான் பிள்ளைங்கள இருக்கலாம் பாலை காய்க்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டேன். ஏகப்பட்ட வேலை. அத்தனை அவசரமா போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்க. இருக்காளா செத்துட்டாளான்னு தெரியல. அத்தை, அவளுக்கு என்ன தாச்சுது? யாருன்னே தெரியல. கொல்ல வந்துட்டானுங்க. சரி, என் தம்பி எங்க சொல்லு. பாத்ரூம் எதுவும் போயிருக்காங்களா என்ன மத்த? அவனை கூப்பிடு. என் தம்பி. ஐயோ, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அத்தை, இருங்க, நான் தேடி பார்த்துட்டு வரேன். என்கிட்ட சொல்லாம எங்க போக மாட்டானே. அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காத விஷயம். போன் என்கிட்ட தான் இருந்தது. அப்படின்னா எங்க போனா? இங்கதான் புள்ளையில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். மானம் போச்சுடி. 6 பேரு உள்ள நுழைவானுங்க. உன்னை சின்ன பெண்ணமாக்கிடுவானுங்கடி. சின்ன பெண்ணமாக்கி அந்த பொலிய கிஷோர் மேல போடல. தம்பி எங்க போனான்னு தெரியலையே. ஏன் தம்பி? அத்தை, நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. நம்ம எல்லாரும் இப்பவே கிளம்பலாம். நம்மள போய் காப்பாத்த முடியாது. பொண்ணு தர விக்கி மாதிரி ஆள்கிட்ட போக முடியும். தம்பி சிரத்தை, ஏன் நம்மளால முடியாது? நம்மளால முடியும். வாங்க அத்தை. அது சொல்றல, நம்மளால முடியாது. பொண்ணு தர வந்தா முடியும். அத்தை, அதுக்காக இங்க தான் நேத்து கடத்த முடியும். சீக்கிரம் வாங்க அத்தை. நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியும்? ஐயோ, அத்தை வீட்ல யாரும் இருந்தா தெரியல. அவங்க இங்க தான் இருந்தாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவசரமா டூட்டிக்கு போயிட்டாங்களா என்னமோ. அதுக்காக நம்மள காப்பாத்தாம இருக்க முடியும். இவ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வாங்க அத்தை. சரி, அப்புறம் நீ போ. நான் தம்பியை கூட்டிட்டு தான் வருவேன். ஓட்டல் லூசு, நீங்க இந்த காரியம் கட்டுருமே. பொண்ணு திரைக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருமே. ஒரலூசு சாவு மாட்டேங்குது. இது லூசெல்லாம் கிடையாது. இவன் விவரமா பேசுது. நீ போ. நீ அங்க கிஷோர் எல்லாம் நின்னானுவ. அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போ. நான் வீட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். வீட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டறியா? இவளை கூட்டிட்டு போய் அந்த தீயில இறையாக்கிற வேண்டியதான். இந்த குடும்பத்துக்கு டேஞ்சரே இவதான். இவளையும் அந்த நெருப்புக்கு இறையாக்கிற வேண்டியதான். கேட்டா காப்பாத்த போய் உசுர விட்டுட்டான்னு சொல்லிடலாம். வா, உள்ள பிடிச்ச தள்ளு. அந்த தேன்மொழியை நீ இல்ல எவ்வளவு காப்பாத்த முடியாது. தம்பி, இல்ல தம்பி. இவ இங்க இருந்தா காரியத்தை கெடுத்துருவா. அத்தை, இப்ப நம்மள காப்பாத்த முடியாத. வாங்க, நீங்க முன்னாடி போங்க. நான் அவங்கள கூட்டிட்டு ஆனந்தி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். எல்லாரும் போய் காப்பாத்திடலாம். லூசு மாதிரி பேசாதடி. லூசு ஆதிரா. நாம போய் எப்படி காப்பாத்த முடியும்? ஆம்பளை எல்லாம் உள்ள இறங்கி காப்பாத்துவானுங்க. நம்ம எதுல போய் யாரை காப்பாத்த முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறானே. சரிங்க, அப்போ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. நான் தேவலையை காப்பாத்தி ஆகணும். நான் போறேன். நீங்க வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி. இப்படியே இங்க நேரத்தை கடத்திட்ட. இன்னத்துக்கு அவ போய் சேர்ந்திருப்பா. அவ இன்னத்துக்கு போய் சேர்ந்திருப்பா. என்னமோ தப்பா இருக்குதே. இல்ல, விக்கி மாமா கிட்ட விஷயத்த சொல்லிட வேண்டியதான். அழகுராணி, பொண்ணு தர என்னங்க? இதுதான் மாமா எதுக்கிட்டு இருந்தாரு. ஆனா போன ஆதிரக்கா தான் வாங்கிட்டு போனா. ஆனா போன் வந்தது. ஆனா ஆதிரக்கா தான் எடுக்கவே இல்ல. என்ன சொல்ற? ஆமாண்ணே, 4-5 வாட்டி போன் வந்துகிட்டே இருந்தது. ஆதிரக்கா தான் எடுக்கல. வர பார்த்தா சைலண்ட்ல போட்டுட்டா. அப்புறம் மீனாத்தா இப்ப வந்து ஏன் போன் எடுக்கலன்னு கேட்டா எனக்கு கேட்கவே இல்ல. அதான் நான் போனை எடுக்கலன்னு சொல்றேன். என்னமோ சம்திங்கா இருக்குது. சரி, நான் அப்புறமா பொண்ணு தரன்ட்டு பேசிக்கிட்டேன். யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். சரிங்கண்ணே. அண்ணே, விக்ரமன் எங்க? அவனு இங்கதான் கிடக்கும். தேன்மொழிக்கு ஏதோ பிரச்சனை நினைக்க. சரிம்மா, நான் போய் பாத்துக்கிறேன். பொண்ணு தர போனை மட்டும் கொஞ்சம் எடுத்தாயே. போனை காணல. ஆதிரக்கா தான் வச்சிருந்தாங்க. சரி, அவகிட்ட கேளு. இங்க இப்பதான் போறாங்க. இல்லனே, போன் வந்ததை நான் பார்த்தேனே. ஆனா ஆதிரக்கா எடுக்கலனே. ஒருவேளை பொண்ணு தர போன் நினைச்சு எடுத்துக்க மாட்டா. ஆபீஸ் போனா இருந்திருக்கும்ல. அதான் மீனாத்த நான் தான் போன் அடிச்சேன்னு சொல்றாங்க. ஏன்னா பொண்ணு தர மாமா மீனாக்கா நம்பரை சேவ் பண்ணாம வச்சிருப்பாங்க. அதானே. எங்க எடுக்கினே? எதுக்காக ஆதிரக்கா போனை எடுக்கல? அது சரி, பொண்ணு தர என்னங்க? போன் வரதுக்கு முன்னாடியே பொண்ணு தர மாமாவை காணோம். நான் இங்க தான் துணி துவச்சிட்டு இருந்தேன். ஆதிரக்கா போனை வாங்கிட்டு போய் 2 செகண்ட்ல மாமா இங்க இருந்து கிளம்பிட்டாரு. நீ பாத்தியா? நான் பார்த்தேன். ஆனா மாமா எதுவுமே சொல்லாம கண்ணை கட்டிட்டு போயிட்டாரு. சரி சரி, அப்ப யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்கண்ணே. பாத்தவா பாத்தவா, கை தர ஏறி வா. இங்க
இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? பட்ட பகல் உள்ள நான் எங்க கூட்டு போக முடியும்? அதான் நைட்டு வரைக்கும் காத்திருக்க சொன்னேன். இங்க எப்படி எப்படி? இங்க பாரு, கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் ஏதாவது யோசிக்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். எப்படி அப்பா இங்க இருக்க முடியும்? இது யாராவது பார்த்துட்டா? இல்ல, இன்னத்துக்கு யாரும் இங்க வரமாட்டாங்க. இங்க பாரு, நான் யோசிக்கிறேன். அது வரைக்கும் இங்கதான் இருக்கணும். வெளியில உன்னை எடுத்துட்டு எங்க பாதுகாப்பா இருக்க முடியும்? இல்ல உன்னை இனி சேர்த்து பார்த்ததான் என்ன நினைப்பாங்க? இல்ல உன்னை நான் ரோடோட கூட்டிட்டு போக முடியுமா? இல்ல யாச்சும் ஹோட்டல்ல கூட்டிட்டு போக முடியுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க எப்படி? சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. பாக்குறேன், ஏதாவது ஐடியா கிடைக்கணும்னு பாக்குறேன். சரி, உள்ள வா. அக்கா மாதிரி ஏதாவது முடிச்சிருக்காங்கன்னு பாக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நம்புறல? நம்புறேன். அப்போ வா. அங்க சரி, அக்கா மாதிரி யாராவது முடிச்சிருக்காங்கன்னு பாக்கலாம், வா. அவங்களுக்கு தெரிஞ்சா? அக்காவுக்கு தெரிஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா. எனக்கு பயமா இருக்கு. தினேஷ் மாமா, மதன் மாமா யாருக்கு என்ன பிடிக்காது. எனக்கு பயமா இருக்கு. அவங்க கண்ணுல யார் கண்ணு நீ பட வேண்டாம். நான் உன்னை கூட்டிட்டு போய் வா. இல்ல, நான் வேணா வேற எங்கேயாவது போயிடுறேன். என்ன விட்டுருங்க. உன்னை விடுறதுக்கு தான் கூட்டிட்டு அழைதான் பாரு. வேண்டாம், வா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதே, குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் போறேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ வா. யாரும் இல்ல, நம்ம தெற்கு வீட்டுக்கு போயிடலாம், சரியா? அங்க காலை வரைக்கும் எப்படியாவது ஒப்பேத்திட்டேன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏதாவது பண்ணிடுவேன். இல்லைன்னா நேர ஸ்டேஷனுக்கு போயிடலாம், சரியா? நைட்டு ஸ்டேஷனுக்கு போக கூடாது. அதனால தான் நீ கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு ஸ்டேஷன்ல நான் இருக்கும் போதே கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? சரி. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ஆக்சிடென்ட் எடுத்த மாதிரி இருக்கட்டும், சரியா? அது வரைக்கும் நான் எப்படியாவது ஒண்ணு பாதுகாக்கணும். சரி வா, தெற்குட்டுக்கு போயிடலாம். வா, யாரும் இல்ல, வா. போச்சுடே, அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? என்ன இது? எனக்கு வேற வழி தெரியலமா. யாருக்கு என்ன பண்றான்னு எனக்கு யார நம்ப எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. இப்போ நான் எங்க கொண்டு வர பாதுகாப்பா வைக்க முடியும்? ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா எப்படிமா? விரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்தா கூட நான் ஏதாவது பண்ணிடுவேன். அதான் என்ன பண்ணு தெரியாம கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேமா. நம்ம வீட்டு தவிர வேற எங்கேயும் பாதுகாப்பா இருக்க முடியாது. அதான் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். தெற்கு வீட்டுல இப்ப யாரும் இல்லல, அதான் கூட்டிட்டு வந்தேன். அது சரி, இப்படி கூட்டிட்டு போகும்போது யாராவது பார்த்தா ஓ நிலைமை என்னத்துக்காகும்? எனக்கு என்ன பண்ணணும் தெரியலையம்மா. சரி, இங்க வா. நான் சொல்றத மட்டும் செய்ய போ. அம்மா, நான் எப்படி? நான் சொல்றத செய்ய போ. அம்மா, வேற வழி இல்ல, புரியுதா? நீ எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. நான் சொல்றத கேளு. அம்மா, அவன் யாருன்னு தெரியலம்மா. சொன்னா கேளு, நான் சொல்றத செய்ய போ. சரி. அவ பாதுகாப்பா இருக்கணுமா வேண்டாமா? வேணும். அங்க மட்டும்தான் இவ பாதுகாப்பா இருக்க முடியும். கொண்டு போய் விட்டுரு போ. ஆனா அது யாருன்னு இவளுக்கு தெரியக்கூடாது. சரிம்மா. அதே மாதிரி விட்டுட்டு போனது நீதானும் அவனுக்கு தெரியக்கூடாது. சரிங்கம்மா. போ, சீக்கிரம் போ. சரி, இங்க நான் என்னாலும் பிரச்சனை ஆயிரும். நான் கிளம்புறேன். பார்த்து கூட்டு போய் படிச்சிரு. சரிங்கம்மா. சரி, பார்த்து கூட்டுக்கு போயிடலாம். காலையில 4 மணி வரைக்கும் இருந்துட்டு 5 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். சரி சரி. ஆதிராக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிட போதே. நீங்க வேணா போங்க, தெக்கட்டுக்கு தானே நான் போய்க்கிடுது. நான் எங்கேயாவது ஒளிஞ்சு இருந்துக்கிடுது. நீங்க வர வேண்டாம். ஆதிராக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். பரவாயில்ல, அவ தூங்கிருப்பா, நான் சமாளிச்சு விடுறேன். இன்னொன்னு, அவ இந்த மாதிரி எதுவும் பண்ணாலும் தப்பா நினைக்க மாட்டா. அவளை பத்தி தெரியல. வேண்டாம், இவருக்கு தெரியவும் வேண்டாம். இப்போ நான் சொன்னாலும் தேவைக்காக சொல்ல நினைப்பாங்க, காரியத்துக்காக சொல்ல நினைச்சுவாங்க. சொல்ல வேண்டாம். ஏதாவது சொல்லணுமா? இல்ல. சரி, சீக்கிரம் வா. இரு, தெருல யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். சரி. இப்ப நான் ஆதிரா பத்தி சொன்னா மட்டும் இங்க எல்லாரும் நம்பவா போறாங்க? இல்ல, இந்த மாதிரி நேரத்துல நான் சொன்னாலும் இவர் என்ன நினைப்பாரு? அவர் மானத்தை பணிய வச்சு என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அது சரி, என்னுடைய ஒத்த கண்ணு எப்படி இவர்கிட்ட வந்தது? என்னுடைய ஒத்த கண்ணு ஆதிரா கிட்ட இருக்குதே, அது வலது கண்ணு. என்கிட்ட இருந்து இடது கண்ணு தானே. ஆனா இவர் ஷர்ட்ல இருந்து நான் எடுத்தது வலது கண்ணுல. எப்படி ஒரே குழப்பமா இருக்குது. ஆனா ஆதிரா என்னமோ டபுள் கேம் விளையாடுதா, அது மட்டும் உறுதி. ஆதிரா பத்தி இந்த குடும்பத்துக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. வா, யாரும் இல்ல, தெக்கட்டுக்கு போயிடலாம், வா. சரி. நான் பார்த்து பார்த்து உருகி உருகி தினம் தினம் பார்த்து லவ் பண்ண கண்ணு
வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும்னு கனவு கண்டுட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டேனே. இந்த கண்ணை பார்க்கும்போது எனக்குள்ள என்னெல்லாமோ பண்ணுது. இந்த கண்ணில் சிரிப்பை பார்த்துட்டு இப்ப நான் அதை பாக்குறேன். சேர்மா என்ன மன்னிச்சிரு சேர்மா. ஏன் சேர்மா சொல்லல? இவ தானே ஏன் சேர்மா எனக்கு சொல்லாம போன? நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? தூங்கும் போது கூட என் நெஞ்சோட அணைச்சு வச்சு தூங்கின கண்ணு. என்ன சேர்மா, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே சேர்மா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வா வா. அழாத சரியா? இந்த கண்ணால அழாத சரியா? அழாம இருக்கணுமா? எப்படி இருக்க முடியும்? உசுருக்காகவும் மானத்துக்காகவும் ஓடிட்டு இருக்க. அழாம இருக்க சொல்றீங்க? இப்ப நீங்க மட்டும் காப்பாத்தலன்னா ரெண்டுமே என்ன விட்டு போயிருக்கும். உசுறு போனாலும் பரவாயில்ல, மானமும் சேர்ந்து போயிருக்கும். பொண்ணுத்துல முன்னாடி அழுத பொண்ணுத்துல அதுல பொண்ணு. அம்மா வந்தது யாரு தெரியாது. சரி வா, முதல்ல தெக்குட்டுக்கு போயிடலாம். சரி, ரொம்ப நேரம் நடந்து வந்திருக்க, உட்காரு. சரி. சரி, வெற்றி வந்தவங்க யார் என்னன்னு தெரியுமா? தெரியாது. காலேஜ்ல ரேக்கிங் ஏதாவது? இல்ல. வேற யாராவது? இல்ல ஒன் சைடு? இல்ல. இல்ல, தப்பா நினைச்சுக்கூடாத, எனக்கு வேற வழி இல்ல, தெரிஞ்சுதான் ஆகணும்தா. அப்படி ஏதாவது? இல்ல, அப்பெல்லாம் யாரும் இல்ல. அப்படின்னா யாரு? கிசாரு அனுப்பல? தெரியும். தெரியுமா? அப்படின்னா அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். கிசார் அனுப்பணும் எப்படி தெரியும்? தெரியும். சரி, வேற யார் மேல சந்தேகம் இருக்கா? சொன்னா மட்டும் என்ன எனக்கு விடுதலையா கிடைக்க போதே. காப்பாத்தினவருடைய பொண்டாட்டி தான் சொல்ல முடியுமா? இல்ல இப்ப சொன்னா மட்டும் என்ன காப்பாத்த முடியுமா? அவரார் பொண்டாட்டி மேல உசா இருக்காரு, என் பொண்டாட்டி மேலயா குறை சொல்றேன்னு விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போதைக்கு நான் மானத்தோட இருக்கணும். நான் யாரையும் காட்டி கொடுக்குற நிலைமையில இல்ல. உனக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சாரா? இந்த சார் வேண்டாமே. இல்ல சார், போலீஸ் ஆபீசரா தான் எனக்கு உதவி பண்ணீங்க. என் கண்ணுக்கு இப்ப நீங்க போலீஸ் ஆபீசரா தான் தெரியுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த மனுஷனுக்கு என் நிலைமை வரக்கூடாது. நான் உன்னை உசுருக்கு உசுர காதலிச்ச வேண்டி. தேங்க்யூ சார். ப்ளீஸ், இந்த சார் வேண்டாமே. இல்ல சார், இருக்கட்டும் சார். நீங்க போங்க, உங்க ஒய்ஃபை தேடிட்டு இருப்பாங்க. நான் இதுல இருந்துட்டு காலைல 5 மணிக்கு போயிருவேன். இங்க வந்துட்டேல, அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேல, பாதுகாப்பா தான் இருப்பேன். நீங்க போங்க. வேண்டாம், மாமா எல்லாரும் வருவாங்க, பிரச்சனை ஆக்கிடுவாங்க. நான் வேணா ஒளிஞ்சிக்கிடுதானே. ஒளிஞ்சுக்கிடுதியா? இல்ல, நான் இருக்கேன். சரி. சத்தியமா சொல்றேன், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, உன்னை விட்டு பிரிய கூடாதுன்னு என் மனசு உறுதியா சொல்லுது. நீ யாரு யாருன்னு தேடிட்டு இருந்த, என் கண்ணு முன்னாடியே இருந்திருக்க. விட்டு கொடுத்துட்டேன், ஆனா காப்பாத்த கூடாதுன்னா இருக்குது. விட்டு கொடுத்துட்டேன், ஆனா காப்பாத்துவேன். என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் காப்பாத்துவேன். உன் மானத்தையும் உசுரையும் நான் காப்பாத்துவேன். சத்தியமா சொல்றேன், காப்பாத்த வேண்டி. அவனை எப்பெல்லாம் வரைக்கும் காதலிச்சேன் தெரியுமாடி. நான் எந்த எனக்கு நேசிச்சேன், வார்த்தையால சொல்ல முடியாது. என்ன நேசிச்சதை விட உன அதிகமா நேசிச்சேன். ஆனா விட்டு கொடுத்துருக்கேன். நான் நேசிச்ச பொண்ணு என் சேர்மா எனக்கு பார்த்த பொண்ணு, என் சேர்மா எனக்கு மனைவியா கொடுத்த பொண்ணு. விட்டுட்டேனே. முட்டாள். என்ன வேலைக்காக வந்தியோ அந்த வேலையை பார்த்துருக்கலாம்டா. முட்டாள். என் சேர்மாவே என் முன்னாடி இருந்த மாதிரி இருக்குது. சேர்மா, எனக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போன? இந்த பொண்ணு தானே எனக்கு சொல்லியிருக்க கூடாதா? நான் முத தொட்ட பொண்ணும், நான் நேசிச்ச பொண்ணும் ஒண்ணு. ஆனா அந்த பொண்ணு இப்ப எனக்கு சொந்தம் இல்ல. நான் முத தொட்ட பொண்ணு, நான் முத நேசிச்ச பொண்ணு. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துவேன். சத்தியமா சொல்றேன், நான் உன்னை காப்பாத்துவேன்.
என்ன சரிம்மா தூக்கம் வருதா? இல்ல என்ன தூக்கம் வருதான்னு கேட்டேன். ஏதோ சொன்ன மாதிரி. இல்லையே என்ன தூக்கம் வருதான்னு கேட்டேன். ஆமா. சரி படு. அது வந்து நான் இருக்கேன்ல, நிம்மதியா தூங்கு. உங்களுக்கு எனக்கு தூக்கம் வராது, நீ தூங்கு. 5 மணி ஆனு சொல்றேன், தூங்கு. சரி. ஏன் கண்ணு, இது ஏன் கண்ணு? ஏன் சேர்மா எனக்குன்னு பார்த்த வாழ்க்கை. நான் உருகி காதலிச்ச பொண்ணு. பாவம் ரொம்ப ஓடிட்டா. அது வேண்டாம் பொண்ணு தர, ஏதாவது வேண்டதாட பாத்துறத உன்னை நம்பி வந்திருக்கா. ஏன் கண்ணு, ஏன் உசுரு? ஆனா எனக்கு சொந்தம் இல்லையே. சொந்தம் இல்ல, நானும் சராசரி மனுஷன் தான். ஏன் உசுரு எனக்கு சொந்தமானவன்.